தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதை விட பொடிசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் தான் இந்த நார்த்தங்காய் தீயலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு தான் இதை யூஸ் பண்ணணும். இது 200 ml நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கூட்டி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த ஆயிலே வதங்கிறதுக்காண்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா ஆயிலே அது வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக பிடிக்கும்னா காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு புளிப்பும் காரம் தான் மெயின் டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிண்டுங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல புளின்னா நீங்கள் கரைசலை அப்படியே ஊற்றிக்கலாம். இல்லை இதில் டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க.
இப்போ நம்ம புளி கரைசலை அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கு, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இதை வேக விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 15 நிமிஷம் கழிச்சிருச்சு. இப்போ பாருங்க, கம கமன்னு சூப்பராக நார்த்தங்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக. இப்போ நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. ரொம்ப கம கமன்னு சூப்பராக நார்த்தங்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சுட சுட பிளேட் நிறையா சாதம் எடுத்துட்டு குழம்பு கூட்டு எதுவுமே வேண்டாம், இதில் ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் அப்படி பிசைஞ்சு விரசி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாய்.